பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஹல்லேலூயா. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான வேலையில் இயேசப்பா என்ன செய்யறாருன்னா, யாரை மனம் திரும்ப சொல்றாருன்னா, ஐயோ எனக்கு ஒரு வியாதி வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னா நம்ம என்ன நினைக்கணும்னா, இந்த வியாதியிலிருந்து இயேசப்பாவில குணமாக்க முடியும். அப்ப ஏன் அவர் குணமாக்கலன்னா, ஏதோ ஒரு தவறுல இருந்து பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறணும், நான் மனம் திரும்பணும். என் அநேகர் என்னன்னா, யாராச்சும் வந்து நம்மளை காப்பாத்துவாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்குது. இதே போல ஒண்ணு புரிஞ்சுடுங்க. ஒரு குடிகாரர் இருக்கிறாரு, பக்கத்துல ஒரு பாட்டில் சாராயத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு. அவர் கையில வந்து சிகரெட் வந்து ஒரு பாக்கெட் சிகரெட் வச்சிருக்கிறாரு. திடீர்னு அவர் நினைக்கிறாரு, இந்த சிகரெட்டை நான் விரும்புறேன், ஆனா என்னால முடியல, யாராச்சும் வந்து இந்த சிகரெட் பாக்கெட்டை எடுத்து மாத்துங்க, இந்த பிராண்டி குப்பியை என் கையில இருந்து பிடிங்கி மாத்துங்க அப்படி சொன்னா அது எப்படியா இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டு கை இல்லாத மனுஷன் நல்ல விசுவாசத்தோட இருக்கிறான். வாழ்க்கையில எதிர்காலத்துல நான் அப்படி சாதிக்கணும் இப்படி சாதிக்கணும் இருக்கிறான். நல்ல காலு கையும் திறமா இருக்குது. நான் திரும்ப முடியல சொல்லக்கூடாது. ஏசப்பா என்னால முடியல, நீங்க உதவி செய்யுங்கன்னு நீங்க இந்த நாள்ல ஜெபிச்சீங்கன்னா ஆண்டவர் மனம் திரும்ப வைப்பாரு. உங்க கையில உள்ள எல்லா கெட்ட பழக்கங்கள், உங்கள் சிந்தனையில் உள்ள எல்லா கெட்ட பழக்கங்கள் உங்களால விடுதலை பிடிக்க இதெல்லாம் என்னால முடியாதுன்னு காரியத்துல எல்லா இடத்துலையும் நீங்க கால் வைக்கணும். ஒரு வீட்டுல 3 படி வைப்பாங்க. எப்படி? லாபம் நஷ்டம் லாபம் வைப்பாங்க. ஏன்? படியில நீங்க கீழ்படியணும். படியில நீங்க கீழ்படிந்து காலை வச்சாதான் அடுத்தபடி கடவுளே உங்களை அடுத்தபடி லாபத்தில் கொண்டு போவாரு. ஹல்லேலூயா. நஷ்டப்படுத்த மாட்டாரு. நஷ்டம் இந்த உலகத்துல வரும். எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம இத்தனை வருஷம் 20 வருஷம் குடிகாரரா இருந்தோம். 20 வருஷம் சாராயத்தை குடிக்கிறோம், சிகரெட்டை குடிக்கிறோம், பாக்கு போடுறோம், தவறான காரியங்களை செய்யறோம், தவறான சிந்தனைக்குள்ள பாவத்தை விதைக்கிறோம். அதெல்லாம் உடனே மாறுமா? பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? விடுதலை கொடுத்துட்டாரு. ஆனா சில வியாதிகள், நம்ம இவ்வளவு நாள் செய்த தப்புக்கிற வியாதிகள் நம்ம சரீரத்துல இருக்கும். அந்த வியாதிகள் உடனே மாறாது. சில வியாதிகள் அவங்க இருந்து அவங்க மூலியம் நமக்கு ஷேர் ஆகி பிள்ளைகள்ட்ட வருது. ஆனா ஏசப்பா பிள்ளைகளா என்னைக்கு ஏற்றுக்கொள்றோமோ, அன்னையில இயேசுவை என்னப்பா தெய்வமா ஏற்றுக்கொள்றோமோ, அன்னையில இருந்து எல்லா இதுக்கு நமக்கு நம்ம சந்ததியோட முடிஞ்சு போச்சு. நம்ம தலைமுறைக்கு அந்த வியாதியும் போராட்டமும் பிரச்சனையும் நம்ம சந்ததியை தொடாது. அந்த சாபம் ஹல்லேலூயா நம்ம சந்ததியை தொடாது. காரணம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மனம் திரும்பணும். அதான் ஆண்டவர் சொல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. என்னென்ன தப்பு எல்லாம் இருக்கும் அந்த தப்புல இருந்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த தப்பை நான் செய்யல, இந்த சிந்தனையில இருக்கிற அசுத்தத்தை நான் சிந்திக்க மாட்டேன், இன்னையில இருந்து இந்த பாவத்து பழக்கத்தை என் வாயிலிருந்து விட்டுறேன். எல்லாக்கிறேன். இன்னைக்கு நான் ஸ்டெப்பு கால் வைக்கிறேன். அடுத்தது நீங்க என்ன மாற்றுங்கன்னு ஜெபிச்சு பாருங்க. உங்களுக்கு 100க்கு 100 இயேசப்பா விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம மதம் மாறுறதுக்கு இல்ல, மனம் திரும்புறதுக்கு. ஹல்லேலூயா. எல்லாமே மனிதர்கள் தான். நம்மளை வெட்டி போட்டா எல்லாருக்கும் கிரீன் கலர் ரத்தம், எல்லோ கலர் ரத்தம், கருப்பு ரத்தம். நான் குறைஞ்ச ஜாதி, அதனால எனக்கு கருப்பு. கூடுன ஜாதி அவங்களுக்கு எல்லாம் ஒயிட் கலர்ல பிளட் வருதுன்னு சொல்ல முடியுமா? ஆக்சிடென்ட் ஆகுனா ஒரு நாய் செத்து கிடக்கிற போயிருந்தா, நம்மளா இருந்தாலும் நம்ம குடும்பமா இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுனா, கார்ல போனாலும் பைக்ல போனாலும் ஃபிளைட்ல போனா நமக்கு எலும்பு கூட கிடைக்காது, பஸ்பமாயிரும். ஹல்லேலூயா. கவனமா இருங்க, மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம் சமீப இருக்குன்னு இயேசப்பா சொல்றாரு. எல்லா பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆனா நம்ம நினைக்கிறோம் எங்கேயோ போனா முடிஞ்சு போயிடும், நம்ம சாபம் எல்லாம் வராது. ஆனா நம்ம கண்ணு முன்னால நம்ம பிள்ளைகள் துடிக்க வச்சிருவாரு ஆண்டவர். கவனமா இருங்க. ஏன்னா கடவுளுக்கு பயப்படணும். நான் சொல்றது தவறா நினைச்சிருவாங்க, ஐயோ இப்படி மூர்க்கமான கடவுளா நம்ம நம்புறோம். அப்படி இல்லை, கடவுளா அன்பானவர். நான் சொல்லுற விதம் உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கும், அதை அப்படி நான் சொல்லல. தப்பு செஞ்சா உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொன்ன மாதிரி, தப்பு செஞ்சா இந்த தண்டனை வரோங்கிறத கவனமா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளே, நம்ம ஒரு தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனை கடவுள் தருவாருங்கிறத புரிந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. அதனால கவனமா இருங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் பிள்ளைகள் அவர் என்ன செய்வார்? அம்மா அப்பா பிள்ளை படிக்கலாட்டி சும்மா இருப்பாங்களா? ரெண்டு அடி அடிப்பாங்க, அப்பதான் பிள்ளை படிக்கும். அதே மாதிரி நம்ம மனம் திரும்பல, ஏசப்பா பிள்ளைகள் மனம் திரும்ப நம்ம இருந்தோம்னா என்ன செய்வாரு? சில வியாதிகளை அனுபவிப்பாரு. அந்த வியாதியில நீ திருந்திட்டனா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்ன ஆகும்? திருந்தலைன்னா இன்னும் போராட்டங்கள் வரும்.
எப்படியோ ஏசப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில எந்த தண்டனை நம்ம வாழ்க்கையில வந்தாலும், எந்த போராட்டம் பிரச்சனை வந்தாலும், ஏசப்பா என்ன திருத்துறதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ போராட்டம் நினைச்சு நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம ஏசப்பா பிள்ளைகளா இருப்போம். எந்த பெற்றோர்களும் தற்காலம் அவங்க தண்டிக்கும் போது நம்ம கஷ்டமா இருக்கும். ஏன் என்ன டியூஷனுக்கு போக சொல்றாங்க, வீட்டில் வந்தாலும் அடிக்கிறாங்க, அங்க டியூஷன் போனாலும் டியூஷன் டீச்சர் அடிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போனா அங்க அடி விழுது. இதெல்லாம் நன்மைக்கு தான் தேவ பிள்ளை, நம்ம நல்லதுக்கு தான் பெற்றோர்கள் அனுப்புவாங்க. அப்ப நம்ம படிக்கலாட்டி அடி கிடைக்குமா இல்லையா? அதே மாதிரிதான் ஆண்டவர் எதுக்கு சில நேரம் சில தண்டனை கொடுப்பாருன்னா, நம்ம திருந்தணும், மனம் திரும்புவதற்காக தான் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. அப்ப நம்ம திருந்திட்டோம், நம்ம பிரச்சனையே இல்லை. அதுக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். மனம் திரும்புமா? ஹல்லேலூயா. பரிசுத்தமானவரே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகளை வாழ்க்கையில என்னென்ன காரியம்லாம் மனம் திரும்பாம இருக்கிறாங்களோ எல்லா காரியத்திலிருந்து மனம் திரும்பி குணமடைய, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆசீர்வாதத்தை மேன்மையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இவர்கள் இரக்க செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.